அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாவ் எவ்ரி ஒன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் அனைவரும் நலமுடன் உள்ளோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நல்ல தலைப்பை தான் கையில் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா, நாம் என்ன மாதிரியான மனிதராக இருக்கிறோம் வாழ்க்கையில் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியம் இல்லையா? அப்போது என்னைக்காவது ஒரு நாள் உட்கார்ந்து நம்ம எப்படி இருக்கோம்னு யோசிச்சிருக்கீங்களா? அதாவது நம்ம அந்த லைஃப்பை வாழ்கிறோம், யாருக்காக வாழ்கிறோம், என்னெல்லாம் இந்த லைஃப்பில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? முதல்ல நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு வெறுப்பு உங்களிடத்துல தோன்றிருக்கா? என்னடா லைஃப் எது அப்படின்னு. அப்படி ஏதாவது தோண்டி இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து இந்த பதிவை கேளுங்க. அதாவது நாம் இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம். இந்த வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கிற நாம் பலவிதமான கேட்டகரியில் வரும். நான் ஒரு சில கேட்டகரி மட்டும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மனிதர் இருக்கான் அப்படின்னு சொன்னால், ஆண் இல்லை பெண் யாரோ ஒருவர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க தன்னோட வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அப்போது என்ன மாதிரி வாழ்க்கை அவங்க வாழ்கிறாங்க? ஒன்று, சுயநலமான ஒரு வாழ்க்கை. அதாவது தான் இஷ்டத்துக்கு வாழ்கிறது. எதை பற்றியுமே யாரை பற்றியும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி கவலையே படாமல் தன்னுடைய வெறுப்புகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து, தன்னுடைய வளர்ச்சிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து, தனக்கு நெருக்கமான மனிதர்களை கூட அவர்கள் நலன் கூட அக்கறை செலுத்தாமல் தான் என்று வாழக்கூடிய மனிதர்கள். இது சுயநலமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. இன்னொரு கேட்டகரி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டோட்டல் லைஃப் எப்படி ஆயிடுது அப்படின்னா, தே ஆர் வெரி கேரிங். ரொம்பவே கேர் எடுத்துக்குவாங்க. அதாவது தன்னை சுற்றி உள்ள மனிதர்களை எப்போதும் கவனிக்கக்கூடிய ஒரு சுபாவம் உள்ள மனிதராக இருப்பாங்க. அது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ யாரோ ஒருவர். தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய மனிதர்கள், தம் குடும்பத்தினர், இவங்களிடத்துல ரொம்பவே எல்லாருடைய நலனிலையும் அக்கறை செலுத்துபவர்களாக, அவர்களுக்காக பார்த்து 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 தன்னுடைய குடும்பத்தாருக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர்களாக, நிறைய விஷயங்களில் தன்னுடைய வெறுப்புகளை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணி, தன்னுடைய விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தன்னுடைய ஆசைகளை கூட தியாகம் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணி அடுத்தவங்களுக்காகவே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருப்பாங்க. அதனால் பலவிதமான உழைப்பாங்க. அந்த உழைப்பு பலவிதமாக இருக்கும். வீட்டில் உழைக்கிறீங்களா, வெளியில் உழைக்கிறீங்களா, அடுத்தவங்களுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும், ஒருத்தருக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உழைப்பு தான். ஸோ அப்போது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பாசமான உறவுகளுக்காக எப்போதுமே அவங்க நிற்பாங்க. அவங்க கொஞ்சம் வாடி போனால் கூட அவங்களுக்கு லைஃப்பில் என்ன நடக்குது, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கு நம்மளால் என்ன தீர்வு கொண்டு வரும் அப்படின்ட்டு ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு தலைமை ஸ்தானத்தில் ஒரு அப்பாவாவோ ஒரு அம்மாவாவோ இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா, தன் பிள்ளைகள் இடத்துலையும் சரி சில பேர் சகோதரிகள் இடத்துல கூட ரொம்பவும் ரொம்ப அக்கறை செலுத்துபவர்களாக இருப்பாங்க. அவர்களுக்காக நிறைய உழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பார்த்து பார்த்து செஞ்சு வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒருத்தருக்கும் பார்த்து ஒன்று செஞ்சு வருஷம் அப்படியே நின்றுட்டே இருக்குமா, வருஷம் பூரா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும், உழைத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தருடைய தேவையை நிறைவேற்றினதுக்கு பின்பு அடுத்தவருக்கு ஒரு தேவை வரும், அதையே செய்வாங்க. அப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் குடும்பத்தில் இன்னொரு நபருக்காக ஏதாவது ஒன்று வரும், அதையும் செய்வாங்க. இப்படியே பார்த்து பார்த்து செய்கிறதுல தான் என்கிற ஒரு நினைப்பே அவங்களுக்கு மறந்து போயிடும். நம்மளுக்காக நாம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு ஞாபகம் துளி அளவு கூட அவங்களுக்கு இருக்காது. இவர்கள் இந்த மாதிரி மனிதர்களாக இருந்தால் என்ன கேட்டகரியில் கொண்டு வர்றது? எல்லாத்துக்காகவும் தியாகம் செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்காங்க இல்லையா? ஒரு பக்கம் யாரை பற்றியும் நான் கேர் பண்ண மாட்டேன், என் லைஃப்பை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழுவேன், எனக்காகவே எனக்கு சாதகமான சுச்சுவேஷனே நான் ஏற்படுத்தி கொள்வேன், சூழ்நிலைகளிலே என்னை மையப்படுத்தியே நான் வாழ்வேன். இன்னொருத்தர் தன்னையே மறந்து
நான் தான் அவங்களுக்கு எல்லாம். என்னை நம்பி இருக்கிறவங்க அவங்கள நான் விடமாட்டேன். ஒன்றையும் பார்த்து செஞ்சுருவேன் அப்படின்ட்டு செஞ்சுக்கிட்டே காலத்தை கடத்திட்டு இருக்கிறது. ஸோ இந்த 2ல் எது சரி எது தப்பு? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னால், முதல் தரம் எல்லாருக்குமே தெரியும், சுயநலம் என்றைக்குமே தவறு தான். அடுத்தவங்க கிட்ட கேரிங் எப்போதுமே இருக்கணும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தவங்க கிட்டேயும் கேரிங்கே இருக்கணும். அதே சமயத்தில் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, எல்லாத்துலேயும் ஒரு நடுநிலையாக கையாள்வது சிறந்தது. முதல் டைப்பு நான் தப்புன்னு சொல்வேன், 2வது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். கேரிங்காக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி இருக்கிறவங்க குட் பீப்புள், எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப 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 நல்லவங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு லைஃப்பில் கொஞ்சம் நேரம் உங்களுக்காக செலவிடுங்க. அப்படி செலவிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லைஃப்பில் வந்து ஒரு பாயிண்டில் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விரக்தி ஏற்படும். அது ஏற்படாமல் இருக்க இந்த உங்களுக்காகவும் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த டைம் வந்து நீங்கள் செலவிடும்போது அப்படி ஒரு விரக்தி ஏற்படாமல் நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், மற்றவங்களுக்காகவே லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கும் போது யாராக இருந்தாலும் சரி, என்ன ஏஜில் இருந்தாலும் சரி, ஒரு நாள் ஒரு விரக்தி லைஃப்பில் ஏற்படும். இந்த துனியாவில் வந்து, இந்த உலகத்தில் வந்து நம்ம என்ன சாதித்தோம், என்ன அனுபவித்தோம் அப்படிங்கிற மாதிரி, என்ன சாதித்தோங்கிறத விட என்ன நம்ம அனுபவித்தோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிற்கும். பிலீவ் மீ, நீங்கள் கிரேட். பார்த்து ஒருத்தவங்களுக்காகவும் நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய நபராக இருக்கீங்க. ஒரு பொறுப்பில், ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறீங்க. எல்லார் மேலேயும் அக்கறை செலுத்துறீங்க. நீங்கள் சுயநலவாதி கிடையாது. யூ ஆர் கிரேட். அட் த சேம் டைம் உங்களுக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்க பழகி கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நம்ம பார்த்து எல்லாத்துக்காகவும் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கும் போது, அப்போது நம்ம செய்யக்கூடிய மனிதர்கள் யார்? நம்ம மனிதர்கள் தான், நம்ம உறவுகள் தான், நம்ம பாசம் வைத்திருக்கக்கூடிய நம்மளுடைய மக்கள் தான். ஆனால் ஸோ அவங்க என்ன மாதிரி குணத்தில் இருக்காங்க, அவங்க எப்படி இருப்பாங்க லைஃப்பில் அப்படின்னா, அதுலேயும் மாறும். எப்படின்னா, ஒரு சில நம்ம குடும்பத்தார் எப்படி இருப்பாங்க, இவங்க நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்களே, நம்மளுக்காக ஒன்று பார்த்து செஞ்சாங்களே, அப்போ நாமளும் அதே போன்று அவர்களுக்கு எல்லா சூழ்நிலையிலையும் அவங்க எப்படி நம்மளுக்கு துணையாக நின்றாங்களோ, நாமும் அவங்களுக்கு துணையாக நிற்கணும். நம்மளுக்கு என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதே மாதிரி நாம் எல்லாமே பார்த்து அவங்களுக்காகவும் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களும் நம்ம ஃபேமிலியில் இருப்பாங்க. நாம் என்னெல்லாம் அவங்களுக்கு செஞ்சோமோ, அதாவது அவங்க நல்லா இருக்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் அவர்களுக்காக நம்ம பார்த்து செஞ்சோமோ அதை வந்து உணரக்கூடிய மனிதராகவும், நம்மளுக்கு ஒரு சான்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு செய்ய மாட்டோமா இதெல்லாம் அப்படின்ட்டு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு பார்த்து செய்கிறாங்க, பிள்ளைங்கள் அதை பார்த்து வளர்கிறாங்க. அப்போது நம்மளுக்கு இப்படிலாம் நம்ம அப்பா அம்மா செஞ்சாங்களே, அவங்கள நல்லா வச்சுக்கணும் நினைக்கக்கூடிய பிள்ளைகளும் இருக்காங்க. அதே மாதிரி உறவுகளில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எவ்வளோ சூழ்நிலைகளில் இவங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் நம்மளுக்கு இவ்வளோ செஞ்சாங்களே, நாமளும் அவங்களுக்காக நிறைய செய்யணும், அவங்களுக்கு தோளோட தோளாக நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் துணையாக நிற்கணும், தனியாக விடக்கூடாது அப்படிங்கிற நினைக்கக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க. பதிலுக்கு அதை மனசில் செஞ்சதெல்லாம் மனசில் வச்சுக்கிறவங்க இருக்காங்க. எனிபடி எந்த உறவாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி இன்னொரு டைப் லைஃப்பில் இருப்பாங்க. ஃபேமிலியில் யாராக வேண்டாலும் இருக்கலாம். அது பெற்றவங்களாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லை கணவனாக இருக்கலாம், இல்லை பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை கூட பிறந்தவங்க யாராக வேண்டாலும் இருக்கலாம். அவங்க எப்படிப்பட்ட நபராக இருந்துட்டால் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா, நாமளாக கேட்டோம் ஒன்று இவங்களை பார்த்து செய்ய சொல்லி, அவங்க விருப்பம் அவங்க செஞ்சாங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நினைக்கலாம். சில நபர்கள் அப்படி வருவாங்க. அவர்கள் தான் உங்களுக்கு ரொம்பவும் சோதனையான மனிதர்கள். இன்னும் சில பேர் வருவாங்க, அப்படி என்ன பெருசாக செஞ்சிட்டீங்க,
அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இந்த நபருக்காக நிறைய நீங்கள் செஞ்சுருப்பீங்க. என்னத்தை அப்படி எல்லாரும் செய்கிறது தானே, என்னத்தை நீங்கள் பெருசாக செஞ்சிட்டீங்க. இது பயங்கரமான ஒரு சுயநலம். இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்க்கையில் வந்துட்டால் என்ன செய்வீங்க? ஸோ ஏற்படலாம் சுச்சுவேஷனில், எப்படி வேணாலும் சுச்சுவேஷன் நம்மளுக்கு லைஃப்பில் வரலாம். மாற்றி மாற்றி அல்லாஹ் ஏதாவது ஒன்று சோதிக்கணும்னு நினச்சிட்டா அழகாக சூப்பராக இந்த மாதிரி மனிதர்களை அனுப்பிடுவான் லைஃப்பில். ஸோ நம்ம எப்போதுமே நம்ம கொடுக்கறது தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், எப்போதுமே செய்யுங்க. உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாருக்கும் நாம் செய்வோம். அது நம்மளோட சுபாவம். நம்ம கிட்டே இருக்கக்கூடிய நம்மளோட நாம் நேசிக்கக்கூடிய பாசம் இருந்த நம்மளோட உறவுகளுக்கு நம்ம நிறையவே செய்வோம், விழுந்து விழுந்து செய்வோம். என்ன அப்படின்னா, நமக்காகவும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்போ தான் நம்மளுக்கு திருப்பி கிடைக்க போகிறது என்ன. நான் பொதுவாக சொல்கிறது, எதையுமே எதிர்பார்த்து யாரும் எதுவும் செய்யக்கூடாது. பெரும்பாலான நேரம் அப்படின்னா, ஒரு சில உறவுகள் நம்மளுக்கு நம்ம செஞ்சதுக்கு மேலே அதிக பாசத்தை நம்மளுக்கு கொடுக்கும். ஒரு சில உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாம் என்ன செஞ்சாலும் அது பெருசாகவே தெரியாது. அதாவது என்னமோ நம்ம இதெல்லாம் அவங்களுக்கு செஞ்சு தான் ஆகணும், கடமை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறதுனா, ஒரு நடுநிலையை கையாளுங்கள், அதுதான் சிறந்தது. நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டட், இவங்க செஞ்சுட்டே இருக்காங்க, நம்ம அதாவது டேக் இட் ஃபார் கிராண்டட் என்ன அப்படின்னா, நம்மள அப்படி ஒரு அலட்சியமாக எடுத்துக்கிறது. இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, நம்ம பாட்டுக்கு ஓகே நம்ம சேஃபாக இருக்கலாம், நம்மளுக்கு பார்த்து பார்த்து இவங்க செய்கிறாங்க, நம்ம சேஃபாக இருக்கலாம். அவங்க ஒரு சேஃபான ஒரு பிளேஸ்லேயே இருப்பாங்க. அவங்களுக்காக கஷ்டப்படக்கூடிய உழைக்கக்கூடிய மனிதரை கவலைப்படுறதே கிடையாது. அவங்க லைஃப்பில் என்ன போயிட்டுருக்கு, அவரோட சூழ்நிலை என்ன, அவங்களோட சூழ்நிலை என்ன, இந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸில் பார்க்கலாம். ஸோ அப்போது என்ன அப்படின்னா, நம்மளையும் நாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது தான் சிறந்தது. அப்போ தான் நம்ம விரும்பணும், இவங்களுக்கு இன்னது செஞ்சோம், நம்ம விருப்பத்துக்கு நம்ம செஞ்சிட்டோம், நம்மளையும் நம்ம பார்த்துக்கிட்டோம். அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும், நான் எதையும் திரும்ப எதிர்பார்த்து செய்யலை அப்படிங்கிற ஒரு உணர்வை நம்ம செட் பண்ணிக்க முடியும் நம்மளால். இல்லை அப்படின்னா, அடைச்சா என்ன இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஒரு துரோகிகளாக இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் நான் நின்றப்போ எந்த அளவுக்கு நம்மளை பயன்படுத்திக்கிட்டாங்க, இப்போது நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கும்போது நம்மளை போய் விட்டுட்டு போகிறாங்களே, என்ன மனிதர்கள், தேவைக்கு பயன்படுத்தி கொள்கிறார்களே அப்படிங்கிற எண்ணம் அந்த ஒரு மனசில் ஒரு விரக்தி, இப்படிப்பட்ட மனிதர்களுக்காக உளுந்து நான் உதவிகள் செய்தேன் அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வரும். ஸோ எப்போதுமே இந்த மாதிரி லைஃப்பில் ஏற்படும் அப்படிங்கிறத நினச்சி லைஃப்பை ரன் பண்ணிக்கிட்டு போங்க. ஸோ என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த எல்லா மாதிரியான குணமும் கொண்ட மனிதர்கள் தான் இந்த உலகத்தில். எப்போதுமே நம்மளுக்கு நல்லதாக தான், நம்ம கொடுக்குற நல்லது தான் நம்மளுக்கு திருப்பியும் வருங்கிறது எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்கும். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஸோ பெரும்பாலும் அந்த மாதிரி மனிதர்கள் இல்லை. ஆனால் ஒரு சில ஃபேமிலிஸில் எல்லாருமே வெல் சப்போர்ட்டிவாக ரொம்பவும் கேரிங்காக இருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒன்று செஞ்சால் ஸோ அதை ஞாபகத்திலே வச்சு நம்மளுக்காக இவ்வளோ இவங்க செய்கிறாங்களே, நாமளும் திருப்பி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தால் அந்த ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக போயிட்டே இருக்கும். முதல்ல நம்ம மக்கள் அப்படின்ட்டு வரும்போதே நம்மளுக்கு நெருக்கமான உறவுகள் அப்படின்ட்டு யார் வரா முதல்ல அப்படின்னா, ஒரு ஆண் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவனே பெற்றோர், அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அதன் பின்பு அவனுடைய சகோதர சகோதரிகள், அதன் பின்பு மற்ற உறவுகள். இப்படி தான் வரும். ஒரு பெண் அப்படின்னா கூட அது அப்படி தான். ஸோ பெற்றோர்கள், கணவன், பிள்ளைகள், அதன் பின் உடன் பிறந்தோர், இப்படி தான் ஒவ்வொரு உறவுகளாக வந்துட்டுருக்கோம். அப்போது நம்மளுக்குன்னு ஒரு பவுண்ட்ரி இருக்குது இல்லையா? ஸோ நம்ம யாரோட வாழ்கிறோம், நம்மளோட லைஃப் எப்படி போயிட்டு இருக்குது, என்ன மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வேணும். அப்போது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சுயநலமான மனிதர்களாக இருப்பது முற்றிலும் தவறு. ஏன் அப்படின்னு சொன்னால், லைஃப்பில் ஒரு பீரியடில் நம்மளை பற்றியே நம்ம யோசித்து நம்ம ரொம்ப சுயநலமாக இருந்து அடுத்தவங்களை பற்றி எதுவுமே நம்ம கேர் பண்ணாமல்
அடுத்தவங்க ஒன்று செஞ்சால் கூட அது நமக்கு பிடிச்சதா இருக்கணும், நம்மளை சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கணும், அவங்களுக்குன்னு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி பயங்கர சுயநலமாக இருந்துட்டு இருப்பது என்ன ஆகும் அப்படின்னா லைஃப்பில் வந்து டைம் சேஞ்ச் ஆகும். டைம் சேஞ்ச் ஆகிட்டு ஒரு டைம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களும் சுயநலமாக இருக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த பீரியடில் இவங்க அப்படி தானே இருந்தாங்க. ஸோ அதனால் நான் இப்போ சுயநலமாக இருக்கேன், நான் ஏன் அவங்கள பற்றி நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அந்த மற்ற மனிதர்களுக்கு வந்துடும். அப்போது நம்மளுக்கு வந்து நம்ம கொடுத்த சுயநலம் வந்து திருப்பி வருது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், விட்டு கொடுத்து போகிறது, ஒரு எந்த சூழ்நிலையிலையும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது, ஒரு சின்ன அளவுலையாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுக்கறது. அதாவது கை கொடுக்கறது அப்படின்னா அந்த ஷேக்கிங் ஹேண்ட்ஸ் அதை பற்றி சொல்லலை. அதாவது ஒரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு உதவியாக இருப்பது, இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே ஒருத்தர் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பது அப்படிங்கிறது தான் ரொம்பவுமே சிறந்தது. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கே கேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்கன்னா யூ ஆர் வெரி 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 குட். நீங்கள் வந்து ரொம்ப கேரிங்காக இருக்கிறீங்க. இந்த மாதிரி கேரிங்காக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நான் சொல்கிறேன், ஸோ லைஃப்பில் வந்து எந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து நீங்கள் விரக்தி அடையாதீங்க. நீங்கள் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆள். இப்போ நம்மலாம் ரொம்ப கேரிங்காக இருக்கோம் அப்படின்னா நாமெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், இருந்தே ஆகணும். பிகாஸ் அந்த கேரும் அந்த சப்போர்ட்டும் நம்ம நிறைய கொடுக்குறோம், பார்த்து பார்த்து செய்கிறோம். அப்படிங்கும் போது நிறைய விஷயங்களை இழக்கிறோம், சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். சில நேரங்களில் அது நம்மளுக்கு தெரியும், சில நேரங்கள் ஏன்னா விருப்பு வெறுப்புகள் அப்படின்னு வரும்பொழுது அது அவங்களுக்கு ஒன்று பிடிச்சு அதை செய்யணும்னு நம்ம செய்கிறோம், அது நம்மளுக்கு பிடிக்காததாக கூட இருக்கலாம். ஸோ எனிதிங் இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போது நம்ம சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணுறோம். அப்போது ஸோ அந்த மாதிரி ஒரு ஹார்ட், ஒரு குட் ஹார்ட் இருக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு மனசில் ஒரு நம்பிக்கை வச்சுக்கோங்க, நல்லதாக இருப்போம். நாமளே நம்மளுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷனை விரக்தி அடைகிற மாதிரி ஏற்படுத்திக்க கூடாது. ஸோ மைண்ட் செட் வந்து எப்போதும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இடையில ஒரு விரக்தி வந்துடக்கூடாது. லைஃப்பில் எந்த ஸ்டேஜ்லேயும் நான் உழைச்சி இவங்களுக்காகலாம் இவ்வளோ செஞ்சு கடைசியில் இவங்கெல்லாம் பயங்கர சுயநலமாக இருக்காங்களே, அப்படி ஒரு நிலைமை நம்ம சொல்கிற மாதிரி வந்துடவே கூடாது. ஸோ அப்படி அவங்க நம்ம பார்த்து செஞ்ச மக்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் செல்ஃபிஷாக ஆனால் கூட நம்ம அதை கேர் பண்ணாமல் எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சது நல்லது தான். ஸோ நான் நல்லது செஞ்சால் நான் என்றைக்குமே நல்லா தான் இருப்பேன், என்னையெல்லாம் கைவிட மாட்டான், என்றைக்குமே நல்லா இருப்போம். ஸோ உங்களோட குணம் உங்களுக்கு, என்னோட குணம் எனக்கு அப்படின்னு போக தெரியணும், லைஃப்பை ஈஸியாக எடுத்துக்க தெரியணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் மைண்டு வந்து எப்போதுமே ஒரு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். அது வந்து உங்களோட செல்ஃப் ட்ரைனிங்கில் தான் முடியும். அதுக்கு வந்து ஒரு பெரிய கீ, ஒரு சாவியாக இருப்பது என்னவென்றால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எடையா உங்களுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்களை செய்யுங்க. அது என்ன வேணாலும் இருக்கலாம், அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும் செய்யுங்க. உங்களோட ஆசைகளுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. ஆனால் லைஃப்பில் எல்லோரும் கொடுக்க தான் செய்வோம் இல்லையா? நம்மளோட எப்படியும் நம்மளோட பிடிவாதமாக இருந்து நம்மளோட விருப்பு வெறுப்புகளுக்கும் நம்ம இடம் கொடுப்போம் தான் இல்லையா? அப்படி இடம் நம்ம அப்படியே முழுசாக தியாகம் செஞ்சுட்டு இருக்கிற மனிதன் யாருமே கிடையாது. எல்லாமே நம்மளோட விருப்பம், ஏதாவது ஒன்று நம்ம செய்ய தான் செய்வோம் நம்மளோட ஆசைக்கு. ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ லைஃப்பை நமக்காகவும் வாழணும், அடுத்தவங்களையும் நம்ம கேரோடு பார்த்துக்கணும். கேரிங்கோட யாரையும் விட்டுறாமல் கேரிங்கோடு, அதாவது நம்மளை நம்பி யார் இருக்காங்களோ, நமக்கு யார் நெருக்கமான உறவுகளை அல்லாஹ் கொடுத்துருக்கிறானோ அதை வந்து நம்ம முதல்ல பார்த்துக்கொண்டு இருப்பது, நமக்கு அவங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவது, அது நம்மளுடைய கடமையாக இருக்குது. அதையும் தவிர்த்து நம்ம வெளியில் யாருக்கு வேணாலும் உதவிகள் செய்யலாம், நம்மளால் இயன்றதை, அது என்ன விதமான உதவியாக இருந்தாலும் அதை செய்யலாம். ஸோ என்ன அப்படின்னா எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது, நாம் எடுக்கக்கூடிய டெசிஷன் தான். ஸோ ஒரு ஹாப்பியான மைண்ட் செட்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். லைஃப்பில் வந்து ரிசல்ட் எப்படி வேணாலும் மனிதர்கள் இடத்துலேருந்து கிடைக்கலாம். ஸோ எப்போதுமே வந்து நல்லதை நினைங்க. இடையில நிறைய பிரச்சனைகள் வரா மாதிரி தெரியும், நல்லது நினச்சா நல்லது தான் நடக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா?
ஸோ நல்லது நினச்சா நல்லது தாங்க நடக்குது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் சொல்கிறேன். ஸோ எப்போதுமே நம்மளுக்காகவும் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு சிலது செய்ய நம்ம டைம் ஒதுக்கணும். நம்ம லைஃப்பை நம்மளும் சின்ன சின்ன வகையிலையாவது என்ஜாய் பண்ண கற்றுக்கணும். ரொம்பவுமே ஒர்க்லோடோடு இருக்கவும் கூடாது. ரொம்ப பிஸி பீப்புளாக இங்கே என்ன செய்யணும், உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் அப்படி செய்யும்போது தான் ஒரு சிலர் நம்மளை அதை புரிஞ்சிக்கிறாங்க. நம்ம செய்யக்கூடிய அந்த காரியம் அதை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு கேரிங்காக இருக்கிறோங்கிறத புரிஞ்சிக்கிறாங்க. இன்னொரு தரப்பு மக்கள் எல்லோரும் செய்கிறது தானே நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போகக்கூடிய மக்கள், பெருசாக நினைக்காம இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ எப்படி யார் மாறுவாங்க சொல்ல முடியாது. அதனால் என்ன மாதிரி அவுட்புட் வந்தாலும் அதை நம்ம ஈஸியாக எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னா உங்களுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வளர்ச்சியிலையும் கவனம் செலுத்துங்க. உங்களோட முன்னேற்றத்துலேயும் கவனம் செலுத்துங்க. ஸோ எப்போதும் ஒரு ஹாப்பியாக இருக்கணும். உங்கள் சூழ்நிலை எப்போதும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவு அதை முதல்ல முயற்சி பண்ணி கொண்டு வாங்க. ஸோ எல்லாரும் நலமுடனும் வளமுடனும் இருப்போம். நல்லது நினச்சா என்றைக்குமே நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிறத மனசில் எப்போதுமே வைங்க. நல்லது செஞ்சோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு திருப்பி அந்த நல்லது ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வரும். அது இடையில சில சம்பவங்கள் ஏதாவது நடக்கலாம். அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும். நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும். நல்லதையே நினைங்க, நல்லதையே செயல்படுங்க. எல்லார்கிட்டையும் நல்லா கேரிங்காக இருங்க. எல்லாருக்காகவும் எல்லாமும் செய்யுங்க. உங்கள் மேலே அதிகப்படியான கேரிங்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தைரியமாக சொல்லலாம். அதுக்கப்புறம் உங்கள் எல்லார்கிட்டேயும் ஒரு ரெக்வஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா, ஸோ அவங்க பெரியவங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா, ஸோ நீங்களும் எங்களுக்காகவும் துவா செய்யுங்க. இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி ஒரு டிசம்பர் 2. இன்றைக்கி எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்ன அப்படின்னா எங்களுடைய திருமண நாள் இன்றைக்கி. ஸோ எங்களுக்கும் அல்லாஹ் இடத்துல எங்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். லைஃப்பில் பலவிதமான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம கடந்து தான் நம்ம வாழ்க்கையில் போராடி சக்ஸஸ் பெறணும். விட்டு கொடுத்து போனால் அந்த வாழ்க்கை அழகானதாக இருக்கும். ஒருத்தவங்களும் அடுத்தவங்களோட ஒரு கேரிங்கோட ஒரு ஃபுல் சப்போர்ட்டோடு இருந்தால் லைஃப் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கும். அதே மாதிரி சண்டை சச்சரவுகளா பிரச்சனைகளா அதெல்லாம் லைஃப்பில் வரதான் வரும். ஸோ அப்பப்போ ஒரு காற்று மழை புயல் அதெல்லாம் வீசிட்டு போகிற மாதிரி எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு சில நாட்கள் மேகம் ஓட்டம் மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபே கிடைக்கும். லைஃப்பில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருங்க, கேரிங்காக இருங்க. என்ன சொல்கிறது, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கான டைமையும் நிறையவே நீங்கள் செலவு பண்ணுங்கள் உங்களுடைய சந்தோஷத்துக்காகவும். எல்லோரும் நல்லா இருங்க. ஸோ எங்களுக்காகவும் துவா செய்யுங்க. உங்கள் அனைவருக்காகவும் நாங்களும் துவா செய்கிறேன். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ரபில் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சிரமங்கள் அனைத்தையும் கடந்து ஒரு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அழகாக வாழ அருள் புரிவானாக. மறுமையில் நமக்கு வெற்றி அளிக்க அல்லாஹ் ரபில் ஆலமீன்கிட்ட துவா செய்வோம். எம்மைக்கும் மறுமைக்கும் நம் அனைவரையும் வெற்றியாளனாக ஆக ரஹ்மான் அல்லாஹ் ரபில் ஆலமீன் இடத்துல நான் பிரார்த்தனை செய்கிறேன். நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள். அவன் நமக்கு அருள் புரிவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.